மகிமை தந்து மானுடத்தை மீட்டெடுத்த சிலுவை நாதரை வாழ்த்துவோம், வணங்குவோம். ரட்சிப்பை இடைவிடாமல் இயைந்து வரும் இறைவனுக்கு இப்பூக்களை நன்றி மாலையாய் சூட்டுவோம்.
May God bless you throughout your life. Happy birthday. மகிமைப்படுத்தப்பட்ட திருவிழா நல்வாழ்த்துக்களை எம் இல்லத்தில் உள்ள மற்றும் இங்கு குழுமியுள்ள சகோதரிகளோடு இணைந்து கூறுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். தியாகம் இன்றி உண்மையான அன்பு இல்லை, மன்னிப்பு இன்றி முழுமையான அமைதி இல்லை, நம்பிக்கையின்றி வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லை. இந்த உண்மைகளை தெளிவாக நாம் உணர்ந்து கொள்ளும் ஒரே இடம் திருச்சிலுவை. 2025 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த இயேசு சிலுவையை மனதார மகிழ்வோடு சுமந்ததால் அந்த சிலுவை மகிமை பெற்றது. இன்று அந்த சிலுவை நமக்கு சொல்லும் பாடம் என்ன?
சிலுவை மகிமை என்பது ஒன்றுக்கொன்று முரணான இரண்டு வார்த்தைகள். சிலுவைன்னு சொன்னா அது வேறு, மகிமைனா அது வந்து ஆப்போசிட் வேர்டு இல்லையா? சிலுவை என்பது நமக்கு வரும் துன்பங்கள், சோதனைகள் ஆகும். மகிமை என்பது ஒரு பரிபூரண ஆனந்தம், மகிழ்வின் உச்சம், எல்லாம் கிடைத்து விட்டது என்ற நிறைவு. அதனால ஒவ்வொரு நாளும் 10 நிமிடங்கள் ஒதுக்கி ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டியது என்ன செய்யணும்? நீங்க உள்ள போய் என்ன செய்றீங்க, யாரோட பேசுறீங்க, எப்படி இருக்கீங்க, உங்களுக்கு அது நலம் பயக்கக்கூடியதா இருக்கா, பலருக்கு நயம் பயக்கக்கூடியதா இருக்கான்னு பார்க்கணும். இரண்டாவது நிபந்தனை, நமக்கும் பெற்றோருக்கும் சக தோழிகளுக்கும் துன்பம் தரும் எந்த செயலையும் விட்டுவிட இறைவனிடம் வரம் கேட்க வேண்டும். இரண்டாவது, உங்களுக்கு புரியுது நான் சொல்றதெல்லாம் புரியுதுல்ல? மூன்றாவது, இயேசு கிறிஸ்து கூறியது போல, கடவுளே உமது விருப்பம் என் வாழ்வில் நிறைவேறட்டும் என்று அடிக்கடி கூற வேண்டும். உமது விருப்பம் என் வாழ்வில் நிறைவேற வேண்டும் என்று அடிக்கடி கூற வேண்டும். நான்காவதாக, நம்மை காயப்படுத்துபவர்களை மன்னித்து நாம் மன அமைதியோடு வாழ வேண்டும். நான்காவதாக, சிறு சிறு தியாகங்கள் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் இப்படி நம் வாழ்வில் சந்திக்கும் சிலுவைகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது சிலுவை நமக்கும் மகிமையாக மாறி பல்வேறு ஆசீர்வாதங்களை கொடுக்கின்றது. எனவே உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு வரும் சிறு சிறு சவால்களையும் வேதனைகளையும் கடவுள் கரத்தில் ஒப்பு கொடுத்து நம்பிக்கையுடன் எதிர்காலத்தை நோக்கி பயணம் செய்ய, துன்பத்தை கடந்து மகிழ்ச்சியுடன் வாழ உங்களை வாழ்த்துகின்றோம், உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். சிலுவை உன்னை உடைக்க அல்ல, உன்னை உருவாக்க. சிலுவை உன்னை நசுக்க அல்ல, உன்னை வலிமையாக்க. சிலுவை உன்னை கைவிட அல்ல, உன்னிடம் நம்பிக்கையின் ஒளியை காட்ட.